அரோமா சமையல் இன்னைக்கு வீடியோவில் இந்த அவலை வச்சு ஒரு சுலபமான லட்டு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி சிகப்பவல் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளை அவல் கூட எடுத்து இதை பண்ணலாம். ஸோ இது இந்த கப்பால் 2 கப்பு நான் அவல் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு கடாயில் போட்டு 2 கப்பு அவல் அளந்து எடுத்துகிட்டு இருக்கேன். அதை லைட்டாக சூடு ஏறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோம். வறுத்துன்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே வறுபட்டு விடுவது. வறுத்து எடுத்த அவல் ரெடியாக இருக்குங்க. அதே மாதிரி 1/4 கப்புக்கு வேர்க்கடலை ஆல்ரெடி வறுத்தது இருந்தது வீட்டில், அதை எடுத்துகிட்டு இருக்கேன். 2 கப்பு அவலுக்கு 1/4 கப்பு வேர்க்கடலை வறுத்தது எடுத்துகிட்டு இருக்கேன். 1/4 கப்பு தேங்காவை அதே மாதிரி லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் சூடு ஏறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போது வறுத்த தேங்காயும் ரெடி ஆகிடுது. இது மூத்தி மிக்சி ஜாரில் போட்டுட்டு 2 ஏலக்காய் போட்டு நான் பவுடர் பண்ணி கொண்டு வந்துடுறேன். இப்போ வறுத்த வேர்க்கடலையும் அவலும் ஏலக்காவும் பவுடர் பண்ணிட்டேன். இதுலேயே தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு அடுத்தது பவுடர் பண்ண போகிறேன். இப்போது அவல் தேங்காய் வேர்க்கடலை எல்லாம் பவுடர் பண்ணது, ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணது ரெடி ஆகிடுது. இப்போ ஒரு கடாயில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த மெஷரிங் கப் எடுத்துட்டோமோ அந்த கப்பால் 1/2 கப்புக்கு தண்ணி விட்டுக்கணும். அதுக்கு மேலே விட்டுக்காதீங்க. 1/2 கப்பு தண்ணிக்கு 1/2 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். 1/2 கப்பு வெல்லத்தை போட்டு ஜஸ்ட்டு கரையிற அளவுக்கு நம்ம சூடு பண்ணால் போதும். சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வர சமயத்துக்கு அந்த மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச பவுடரை போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கணும். அப்படியே 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா ஈஸியாக லட்டுகளாக பிடிக்கலாம். நான் காட்டுறேன் உங்களுக்கு. சூடு ஆறினதும் இந்த மாதிரி சூப்பராக லட்டுகளாக பிடிச்சிடலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்தில் இந்த லட்டு செஞ்சிடலாம். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்ஸ் கொடுங்க. இந்த அரோமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் நெய்யில் வறுத்து ஆல்ரெடி முந்திரி வச்சுருந்தேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில். அதை பிடிக்கும்போது அப்படியே ஒரு முந்திரியை வச்சுட்டு பிடிச்சி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லட்டு.